அணிகலனே கற்பை கண்ணிமை போக்காக்க வேண்டும் பெண்ணிலமே கற்பொன்றுதான் பெண்ணின் அணிகலனே 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 தம்மு என்றால் எனக்கு ரொம்ப தம்மு என்றால் எனக்கு ரொம்ப பயமே மாதவரம் கொம்பு என்றால் எனக்கு தெம்பு வருமே தம்மு என்றால் எனக்கு ரொம்ப பயமே ரொம்ப பயமே ரொம்ப பயமே பாடினால யார் தெரியுமா? யாருப்பா? எம் சௌந்தரராஜன் இசையமைப்பாளர் பாடிவர் கோவிந்தராஜ். அவரே வந்து ஒரு மயிரை புடிங்க போனேன் மக்கள் அவளை இசையோடு பாடுகிறேன். நான் ஒரு பாட்டு பாடுறேன், அவன் ஒரு பாட்டு பாடுறான். முன்னாடி பையன் பொண்டாட்டி பாத்துருக்கியா? கண்ணாடி உடஞ்சிட்டா முகம் பார்க்க முடியுமா? பல விதமா தெரியாது. அந்த மாதிரி பெண்ணுடைய கற்பு கண்ணாடி போலது. திருமணம் செய்து ஒரு கணவர் வீட்டுக்கு புகுந்த வீட்டுக்கு ஒரு பெண்ணாளர் போறாங்க அப்படின்னா வீட்டுக்காருக்கு என்ன சீதனமா கொண்டு போகணும்? தன்னுடைய கற்பத்தா சீதனமா கொண்டு போகணும். அந்த காலத்துல தாத்தாலாம் இருக்கிறாங்களா, இவங்க காலத்துல கல்யாணம் பண்ணும்போது இந்த மாப்பிள்ளையா இருக்கிறவங்க தான் மறுபடியான மனைவிக்கு நகை போட்டு கல்யாணம் பண்ணாங்க. அது அந்த காலம். இப்ப என்ன பண்றாங்க தெரியுமா? ஒண்ணு மாதிரி இருக்கிற காவடி பசங்க கேடுறா குத்தி பிள்ளி போடுங்க சத்தி இல்லைனாலும் 25 பவுன் 50 பவுன் ஒட்டு லட்சுக்கு பீரோ கட்டல எல்லாம் பொண்ணை பார்த்த தாலி சிக்கார அறுத்து கட்டிக்கிறீங்க. அது மட்டும் பாவம் நிலத்தை வைக்கிறாங்களோ வீட்டை வைக்கிறாங்களோ வட்டிக்கு வாங்குறாங்களோ பிள்ளைக்கு நம்ம இருக்கிறதுக்காண்டி கல்யாணத்தை பண்ணிட்டு வச்சிருவோம். அப்படி எங்கெங்கயோ கஷ்டப்பட்டு லோல் போட்டு கல்யாணத்தை பண்ணி வச்சிடுறாங்க. மாப்பிள்ளை நல்ல மாதிரியா வச்சிரு குடும்பம் பண்ணட்டும் அப்படின்னு. அந்த வண்டி கூட இப்ப கூட 2 லட்சம் ரூபாய் வண்டி கேக்குறாங்க. அந்த வண்டியில பார்த்தா மாப்பிள்ளை கீழே உட்காந்துக்கிறோம், பொண்ணு மாடியில உட்காந்துக்குது. நேர காலம் போகும்போது நல்லா வேகமா முறுக்கின்னு போறாரு. எம்மா வேகத்துல போவாரு தெரியுமா? 100ல முறுக்குவாரு. ஒரு போன வேகத்துல எங்கன்னா விட்டு என்ன பண்ணுவாரு? 108ல திரும்பி போவாரு. அந்த மாதிரி காலம் ஆகி வண்டி ஓட்டி வரதுக்கு நம்மளுக்கே பயமா இருக்குது. பெண்களே கூட சொல்றேன், சில பெண்கள் வண்டி ஓட்டி போறாங்க, நம்மள ஓட்டிட்டு வரோம், நம்மள கிராஸ் பண்ணி அவ்வளவு வேகமா போகுது, நம்மளுக்கு பயமா இருக்குது. வேலைக்கு ஓடுவாங்க. என்னத சொல்ற? என்ன வேலை? உங்க வீட்லயும் வேலை. ஆமா, இங்கேயும் லோல் போடுறாங்களா? ஆமா. அப்புறம் அங்கேயும் போய் லோல் போடணும். லோல் போடுறாங்களா? லோல் போடுறதுன்னா என்னதுங்க? ஆபீஸ்ல மாவராது எழுதுற வேலை, பெருக்கிற வேலை. சொல்றீங்களா? என் பொண்டாட்டி கூட கோரி மட்டும் தான் வேலை சாமான் போட்டுருந்தான். அது என்ன சுகம்? நீ ஆசை கொட்டி உந்தன் கற்பை இழந்தால் என்ன லாபம் உண்டு? அன்பா சுகத்துக்காக கெட்டுக்காரா நீ ஆசை கொண்டு உந்தன் கற்பை இழந்தால் என்ன லாபம் உண்டு? அன்பா சுகத்திற்காக ஆசை கொண்டு உந்தன் கற்பை இழந்தால் என்ன லாபம் உண்டு? சொற்படியே உன் கணவன் சொல்லை கொண்டு உன் கணவன் சொல்லை கொண்டு சொற்படியே உன் கணவன் சொல்லை கொண்டு வாழ்ந்தால் சொர்க்கத்திலும் உனப்போர் இடமும் உண்டு இனமே. கற்பொன்று தான் பெண்ணு அணிகலனே தம்மு என்றால் எனக்கு கற்பு என்றால் எனக்கு அணிகலனே மாதவரம் கொம்பு என்றால் எனக்கு தெம்பு வருமே கற்பு என்றால் பெண்ணின் அணிகலனே அணிகலனே அணிகலனே. பிறந்து விட்டால் தொட்டு தாலி கட்டி கணவனை கல்லானாலும் கணவன் முள்ளானாலும் புருஷன் அப்படின்னு எப்படி வணங்கணும்? தன்னுடைய வீட்டுக்கார கணவனை கண் கண்ட கடவுள் என கருதி கணவன் செய்து வரும் கருத்துள்ள மாதர்கள் குணம் போல் குடிகொண்டு இருப்பா ஸ்ரீதேவி குன்று போல் செல்வங்கள் அதிகரிக்கும் தனக்கென்று அறியாமலை பிள்ளைகளை பெறுவார் இந்த வையகோ என்று வாழ்த்து வாரம் தொட்டு
தாலி கட்டிய புருஷனே தெய்வமா பாவித்து வணங்கணுமா. ஆமாம்மா. அப்படி வணங்க முடியாத பெண்ணுடைய கிரகத்திலே குன்று என்றால் மலை மலை இருக்க முடியாத அந்த ஸ்ரீதேவி வந்து அந்த குடும்பத்துல தங்கி குடியிருப்பாங்க. லட்சுமி தேவி ஒரு கிரகத்துல குடியிருக்கிறாங்க அப்படின்னா குன்று என்றால் மலைன்னு சொன்னனே மலை போல செல்வம் அந்த குடும்பத்துல பெருக்குமா, அதிகரிக்குமா. ஆமா, பிள்ளை பேர் இல்லன்னு அந்த குடும்பத்துல வார்த்தை வராது. அப்பேற்பட்ட ஏனால ஆம்படியான தெய்வம் தான் பாவித்து வணங்க முடியாது. வீட்டுல பொண்டாட்டி ஒண்ணு வணங்குறாளா? ஐயோ, அன்னைக்கு தான் பாத்துனே உன் வீட்டுக்கு வந்த உடனே. இவன் வீட்டுக்கு 2 நாள் கூத்துக்கு வராதட்டா, என்னடா பாக்கலான்னு பாரு வீட்டுக்கு போனேன். போன உடனே எங்க போய் வெளியில கும்பல கூத்தானான்னு தெரியல. கேளுங்க அமைதி. என்ன பண்ணா உள்ள போன உடனே எங்கம்மா அவங்க வீட்டுக்கார அப்படி கேட்ட உடனே என்ன பார்த்த உடனே என்னன்னு சொல்லல அவங்க வீட்டம்மா. உடனே உள்ள வந்தாங்க. இவன் படுத்துருந்தா மயிரை பிடிச்சி தடுத்தான்னு வெளியே ஈத்தாந்தாங்க. அவங்க வாசப்பில் உட்கார வச்சு சாணி போட்டு மொழி விட்டு கிழக்கு முகமா இவனை உட்கார வச்சுட்டாங்க. உட்கார வச்சு இவங்க என்ன பண்றாங்க, தாமல் தட்டு வத்தி கழுப்புறாங்க. வச்சு தாமல் தட்டு கழுப்பு ஏற்றி இப்படி 3 சுத்து அப்படி 4 சுத்து சுத்துறாங்க. நான் கூட நினைச்சேன் கூத்துல நம்ம ஏதோ சொன்னோம், அதை கெட்டிமா பிடிச்சிக்கிறாப்ப கெட்டிக்காரன் பொண்டாட்டி கெட்டிக்காரசியா தான் இருப்பா போல் இருக்கு. நம்ம கூத்துல சொன்னமே வீட்டுக்காரன் தெய்வமா பாவித்து வணங்கணும்னு, அதை போல இவன் பொண்டாட்டி வணங்குறாங்க. அப்படி பெருமையா நினைச்சேன் உன் பொண்டாட்டி. நான் நல்லா சொல்லு. அப்புறம் சுத்தி கித்தி வாசல்ல போட்டு வந்தாங்க அந்த அம்மா. என்னம்மா நான் சொன்னதா கூட இருக்கட்டும், மனசுல நினைச்சா போறோம். இந்த மாதிரி தாமத்தரில் கல்புரை ஏற்றி காட்டு இந்த மாதிரி பத்தினி தெய்வத்தை நான் பார்த்ததே பரவாயில்ல. எங்கள் வீட்லேருந்து தான் கல்வா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவங்க பொண்டாட்டி என்ன சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை வாத்தியார. எங்கள் வீடு கடைக்கால போட்டு 5-6 வருஷமா அப்படியே காரி கந்து சோசிக்காரர்கிட்ட போய் என் பசங்க சாதகத்தை கொண்டு போய் காட்டினேன். எம்மா அந்த கடைக்கால இறங்கி வீடு நில மாதிரியே கிளம்புனா ஞாயிற்றுக்கிழமை 4-6 ராவு காலத்தில் சனீஸ்வரன் கோயிலில் போய் சுற்றிட்டு வந்தோம்னா உனக்கு நல்ல மாதிரியா வீடு கிரக பிரவேசம் போவா அப்படின்னு சொன்னார். அதனால ஆட்டு மாட்டை விட்டுட்டு சனீஸ்வரன் கோயிலுக்கு 2 கிலோமீட்டர் நடக்க முடியாது என்னால. என் வீட்டுல என் ஆம்படியா சனி மேட்டானு இருக்கிறான். அவனை உட்கார வச்சு சுத்திட்டோம்னா அந்த பேரெல்லாம் நீங்க போவோம் அப்படின்னு அதுக்காக தான் சுத்தணும்னா தவிர வேற எதுக்கும் சுத்தல வாத்தியாரு நீ என்ன தப்பா நினைச்சுக்காத. அப்பதான் உன் பெருமையை நான் கண்டு அடிச்சேன் தம்பி. அந்த கதையை எங்க யாருன்னா கேட்டாங்களா? இந்த ஊர்ல அந்த கதையை கேட்டாங்களா? அப்படியே சுத்தம் அவ்வளவு இருக்கட்டும். இங்க யாராவது கேட்டாங்களா? காலையில எழுந்து வெளியே போக முடியுமா? போறான் பாரு சனியம் போறான் பாரு சனி என் வீட்டு பக்கம் வந்துட போறது கேட்பாங்க. பெருமை 4 ஊருக்கு எப்படி தெரியும்? நான் இதே மாதிரி சொல்லிவா. இன்னும் 10 ராத்திரி கூத்துக்கிட்டு இந்த மசான கொள்ள கூத்து இன்னில இருந்து எதை விட பெருசு அந்த கற்பு. இந்த உயிரை வீடவும் கற்பு உயர்ந்ததம்மா உங்கள் உயர்வினை எண்ணி தினோ நீங்கள் இருந்திடம்மா. உயிரை வீடவும் கற்பு கெட்டிக்காரா உயர்ந்ததம்மா உங்கள் உயர்வினையை தினமும் எண்ணிடம்மா. உயிரை வீடவும் கற்பு உயர்ந்ததம்மா உங்கள் உயர்வினை எண்ணி நீங்கள் இருந்திடம்மா. ஒரு மயிர் விழுந்தால் இறக்கும் மானினமே. ஒரு மயிர் இருந்தால் இறக்கும் மானினமே. ஒரு மயிர் விழுந்தால் இறக்கும் மானினமே. கவரி மலை போல வாழ வேண்டும் பெண்ணினமே. கவரி மலை போல வாழ வேண்டும் பெண்ணினமே. இனமே கற்பொன்றுதான் பெண்ணு கற்பொன்றுதான் பெண்ணு அணிகளனே கற்பை கண்ணிவப்போல் காக்க வேண்டும் பெண்ணினமே. கற்பொன்றுதான் பெண்ணு அணிகளனே அணிகளனே அணிகளனே. கௌரிமான் பார்த்துருக்கா? இல்லையம்மா நான் பார்த்தது கிடையாது, கேள்விப்பட்டிருக்கேன். கௌரிமான் இருக்குது தன்னுடைய உடல்ல இருந்து ஒரு ரோம் கீழே விழுந்துருந்தோம்னா நம்ம கற்பு அழிஞ்சு போச்சு கடவுளே, இதுக்கப்புறம் இந்த உயிரை வச்சு இருக்கக்கூடாது அப்படின்னு தன்னை தானா செத்து போவோமா. அது கவரி மானு நீ வா செருமத்தை வச்சு கிடக்கிற பாரு. பொண்டாட்டி தலைவர்கிட்ட விட்டுட்டு வந்து ஏன்டா கிடக்குற சாவாத சும்மா விட்டுறாரு தலைவர். மாசம் ஒரு முட்டை அரிசி செலவுக்கு போனா காசு 2 லோனு காசு நேற்று கூட போனேன். 2 லோனு அவர் தான் பணம் விட்டாரு. என்ன போறா அப்படியே தான் வந்தாரு. என்ன வாயின போட்டாரு. இந்த மாதிரி சங்கமாங்க எங்கன்னா பாத்துக்கிறீங்களா அம்மா? சாண்டா கொடுத்து 2 கேள்வி கீழே ஊந்து பிறழுது விடா நீ சொல்றதுக்கு உள்ள வேலியில தெரியாது தொட்டு கும்மாலம் அடிக்குது உள்ள. அதுவா என்ன இந்த மாதிரி சென்மத்தை வச்சு எல்லாம் கிடக்கூடாது செத்துணும்டா. மூஞ்சி வச்சு பாடுறதுக்கு மரணாய் மாரி கட்ட முந்தான கூட சாப்பிட்டு பார்த்தேன். யாரு? நான் தான். அப்ப கூட சாகு வர மாட்டேன்.
லாரி ஆண்ட போக நீங்க அழுகிறேன் ஆ. லாரிக்காரன் ஒதுங்கி ஓரமா போறான். நான் என்ன பண்ண முடியும்? ஒரு இடத்துல அவன் தான் பணம் கொடுக்கணும். அந்த மாதிரி இந்த இது புண்ணியம் இல்லாத எது சேர்த்துக்கு இல்லாத இதை போய் ஏற்றிட்டு அவன்கிட்ட அலுவல் பார்த்தோன்னா அவன் பையனுக்கு ஒதுங்கிடுறான். விற்கிற வண்டி தோல் இடத்துல வாங்கிக்கிறேன் போகுதுக்கு வேணுமுன்னே தான் குறுக்கு அவன் ஒரு காருக்காரன் நல்ல பெரிய காரு அது வசதியான வீடு. என்ன ஒரு 5 லட்சம் 20 லட்சம் வராதான்னு BMW அப்படி போகும்போது அப்படி போய் என்ன ஒதுக்கி விட்டு ஆம்பாட்டில் போறான். சரி உன்ன வயத்தின் ஊர் சோறு ஏமா தப்பு செய்தால் உலகம் உன்னை விரும்பிடுமா? தப்பு செய்து விட்ட கற்பு திரும்பிடுமா? தப்பு செய்தால் உலகம் கெட்டுக்காரா உன்னை விரும்பிடுமா? தப்பு செய்து விட்டால் தப்பு திரும்பிடுமா? ஒண்ணும் இல்ல. தம்பி அறியாத பையன் அவங்க கூட எதனா ஒரு பொண்ணு அவனுக்கு கூட பிறந்த சித்தப்ப பிள்ளை ஏதோ ஒரு பெண்ணு அவங்க 2 பேரும் அறியாத பிள்ளையோ அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பியா இருப்பாங்க. தனியா நின்று பேசுவாங்க. குடும்பத்துக்கு அதை கூட இருக்கும் இருக்கலாம் பேசுவாங்க. ஒரு ஊருன்னா குடும்பத்தை சேர்த்து வைக்கிறதுக்கு 4 கொண்டை இருக்கும். குடும்பத்தை கலைக்கிறதுக்கு ஒத்தா மாதிரி 4 பேர் இருப்பான். அவன் என்ன பண்ணுவா தெரியுமா? என்ன பண்ணுவாங்க? ஐயோ அவனுக்கு அவளுக்கு ஒண்ணும் இல்ல. அதை தனியா நின்று பேசுறாளுவா வச்ச போன எடுக்க மாட்டாளுவா. அது ஏன் மாதிரி பேசுவாளுவா வச்ச போன எடுக்க மாட்டாளுவா. என்ன சமாச்சாரம் பத்தி இல்ல கொஞ்ச நேரம் குசு குசுன்னு பேசுவாங்க. என்ன பண்ணி நம்பிக்கை அப்படின்னு ஒண்ணு இல்ல. சும்மா இருந்த கந்த சங்க ஊதி கட்டான ஆண்டின்ற மாதிரி இவங்க அண்ணன் தங்கச்சி நின்று பேசிருப்பாங்க. இது ஒண்ணு கடக்க ஒண்ணு வச்சு காது மூக்கு வாய் எல்லாம் வச்சு பட்டம் கட்டி விட்டுரும். அப்புறம் என்ன பண்ணும்? சின்ன பொண்ணுவா ஊர்ல எல்லாம் அண்ணன் தங்கச்சி இருந்தா என்ன வாடி கிளம்பும். விட்டு கிளம்பி போக சரி போலாமா? மெட்ராஸ் போலாமா? என்னது அது இல்ல. தப்பு செய்தால் உலகம் உன்னை விரும்பிடுமா? தப்பு செய்து விட்ட கற்பு திரும்பிடுமா? நீங்கள் எப்பொழுதும் கற்பை நிலை நாட்டிடம்மா. கற்பை கெட்டுக்காரா நிலை நாட்டிடம்மா. எப்பொழுதும் கற்பை நிலை நாட்டிடம்மா. கொஞ்சம் குப்பம் தங்க ராஜன் சொல்லை கேட்டிடம்மா. கொஞ்சம் குப்பம் தங்க ராஜன் சொல்லை கேட்டிடம்மா. கற்பொன்றுதான் பெண்ணு அணிகலனே கற்பை கண்ணிரம் வேண்டும் பெண்ணினமே. கற்பொன்றுதான் பெண்ணு அணிகலனே 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 அணிகல